ஸோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் அர்ஜி. நீ நம்ம கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் மிஸ்ட்ரி 2 அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ இந்த கேமோட கேம் பிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் ஒருத்தர் இருப்பான், அதுக்கப்புறமேலு இன்னோசன்ட் இருப்பான், அப்புறமேல் வேறு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் இருப்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேரக்டரில் நம்ம ஏதோ ஒரு கேரக்டராக வந்துடுவோம். ஸோ அப்புறமேலு இப்போ ஷெரீஃபாக இருந்தோம்னா மர்டர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை வந்து சுடணும். மர்டராக இருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஷெரீஃபையும் அப்புறமா இன்னோசன்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணும் நண்பர்களே, புரியுதா? வந்து பார்த்திங்கன்னா மர்டர்கிட்ட வந்துட்டு இது இருக்கும், நைஃப் இருக்கும். ஸோ அப்புறமா நம்மளோட ஷெரீஃப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கன் இருக்கும் நண்பர்களே, புரியுதா? அப்புறமா நம்ம இன்னோசன்ட் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஓகே நண்பர்களே, மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நமக்கு இன்னோசன்ட் கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மேட்ச்லையும் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் பேஸ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். யாராவது நம்ம பக்கத்துலேயே வந்து நிற்கிறான் நண்பர்களே, இவங்களாம் நம்ப முடியாது, இவங்களாம் மர்டராக கூட இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சீக்ரெட் ஹிடன் பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ளே உங்களால் போக முடியும். ஸோ வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் நண்பர்களே. ஸோ இந்த ரூமு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட் பிளேஸாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மேப் இருக்கும். ஸோ இந்த எல்லா மேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் பிளேஸ் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. ஸோ எல்லா சீக்ரெட் பிளேஸும் எனக்கு தெரியும். ஸோ எல்லா சீக்ரெட் பிளேஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். ஓகேவா நண்பர்கள், எல்லோரும் பொறுத்திருந்து. இங்கே பாருங்கள், ஐயோ கிட்ட வரானே, போட்டு தள்ளிடுவானோ? இல்லை நம்மளை போட்டு தள்ளிடாமல் நம்ம எதுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்போம் நண்பர்களே. பின்னாடியே வரானே, இங்கே பாருங்கள், புதுசாக வராங்க இவங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மர்டராக கூட இருக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து ஒழிஞ்சு நம்ம வெளியே கூட வரலாம். இந்த மாதிரி இங்கே பார்த்திங்களா, இங்கே ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடு கூட வெளியே வரலாம் நம்ம, சப்போஸ் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருந்தால். ஓகேவா நண்பர்களே? ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம இங்கே மேலே சேஃபாக இருந்துக்குவோம். ஸோ நம்ம ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃபாக இருந்துக்குவோம். ஓகே, நம்ம சர்வைவ் ஆக போகிறோமான்னு தெரில. பாருங்க, நம்மளுக்கு கீழே யாருமே இல்லை, கீழே குதிச்சிருவோமா? ஓகே நம்மளே வாங்க கீழே குதிச்சிருவோம். ஓகே, இங்கே இருக்கிற காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்பவே தேவை நமக்கு. ஸோ இது மூலியமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம். இங்கே பாருங்களேன், கிட்ட ஓடி வரான். யாருப்பா தம்பி, நீ ஏன் மர்டராப்பா? நடுவே ஐயோ போட்டு தள்ளிடுவானோ? இல்லை நண்பர்களே, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டனல் போகுது. டனலுக்குள்ளே போவோமா? இருங்க, இங்கே ஒரு டனல் போகுது பாருங்கள், அதாவது இது டிச்சி மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே பாருங்களேன், அவனும் அடைச்சி வச்சுருக்காங்க, அவனும் அப்படியே உக்காந்துருக்கான். ஓ நண்பர்கள், இங்கே ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது. இந்த ஹிடன் பிளேஸை நான் இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். அதாவது இந்த மேப்பில் 2 ஹிடன் பிளேஸ் இருக்குது நண்பர்களே. நான் இப்போ தான் பார்த்துருக்குறேன். ஓகேவா? ஓகே, நம்ம உள்ளே இருப்போம். ஓகே நண்பர்களே, உள்ளே கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே நண்பர்களே, நம்ம கெட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து மறக்காமல் கமெண்டில் அப்போ சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க, இப்போ வெளியே போகலாம் நண்பர்களே. ஓகே, ஒட்டு சாமி மாட்டிக்கிட்டேன் நண்பர்களே. இருங்க, ஓடுவோம். நம்ப முடியாது, ஐயோ பின்னாடி துரத்துறானா? நண்பர்களே, இங்கே மேலே போகிறதுக்கு ஒரு ஏணி இருக்குது. இது மூலிமா ஏறி மேலே வந்துடலாம் நம்ம. ஏன் வெளியே வந்துட்டோங்க, பரவாயில்லையே. என்னங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க மேலே? மேட்ச் எப்போ முடியும்னு தெரியலையே. இவனுங்க வேறு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. இருங்க, நம்ம இங்கே மேட்ச்சுக்குள்ளேயே இருப்போம் நண்பர்களே. அப்போ தான் எந்த ஒரு சேஃபாக. ஓகே, நம்ம இன்னோசன்ட் நம்ம வெக்ட்ரி ஆகிட்டோம் நண்பர்களே. ஓகே, நம்ம இன்னோசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெக்ட்ரி ஆகிட்டோம் இப்போ. ஸோ அடுத்த மேட்ச் எப்போ லோட் ஆகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, ஓ மர்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷெரீஃபை போட்டு தள்ளிட்டாங்க, அதனால மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, நாம் மர்டராக வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க லாபியில் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குங்க, அது உங்களுக்கு காட்டுறேன் நான். இந்த தடவை ஓட்டு வந்து நம்ம ஹோட்டலுக்கு கொடுப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ மேப் லோட் ஆக போகுது.
லோடிங் மேப்னு வந்துருச்சு பாருங்கள். அதாவது இப்போ நம்ம மேப்குள்ளே போக போகிறோன்னு அர்த்தம். ஓகேங்க, இந்த மேப் லோடை முடித்ததே நான் வேணும்னா டைம் இருந்ததே உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே. நம்ம வந்து அதே மேப்பில் தான் ஸ்பான் ஆகிருக்கோம். ஸோ நிறைய மேப் இருக்குது நண்பர்களே, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. நிறைய மேப் இருக்குது, நான் ஒரு மேப்பை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓய் சே, எங்க போட்டு தள்ளிட்டாங்க மர்ட்ரு. நீங்கள் பார்த்தீங்களாங்க, நீங்கள் மர்ட்ரு ஒருத்தர் இருந்தான், அவன் போட்டு தள்ளிட்டான். ஓகே, லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குன்னு சொன்னல, ஸோ அதை காட்டுறேன் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மேலே ஏறி வரணும். ஐயோ, இங்கே இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏறி வரணும். அதுக்கு முதல்ல கேமராங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகேவா, இதோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பொட்டி தெரியுங்க. அதாவது நீங்கள் இப்படி மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு பொட்டி தெரியுங்க. அந்த பொட்டிக்கிட்ட இப்படி கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படியே ஜூம் பண்ணி அப்படியே இப்படி கிட்ட போய் இப்படி நவுருங்க. நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, உள்ளே வந்துட்டு பாருங்கள். இங்கே ஒரு பிளேஸ் இருக்கும், இங்கே 2 டிவி மாதிரி இருக்கும் நண்பர்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஹைலைட் என்னன்னா, இதுக்குள்ளே ஒருத்தன் கத்தி வச்சுட்டு உட்காந்துருப்பான் நண்பர்களே. இதோ இங்கே பார்த்தீங்களா, இதோ இவன் தான் அது. அதாவது இங்கே உட்காந்துருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். ஏங்க என்னாச்சுன்னு தெரில, நம்ம வந்து யாரோ ஸ்பெக்டேட் பண்ணிகிட்ருக்கோம், யார் ஜெயிச்சாங்கன்னு தெரில. ஓகே நண்பர்களே, மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஷெரீஃப் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆயிருக்காங்க, மர்டர் வந்து தோற்றுட்டான். ஓகேவா நண்பர்களே, ஸோ அந்த பிளேஸை நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹிடன் பிளேசஸ்லாம் யாருக்கும் தெரியாது, ஆனால் நான் காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் 2க்கு போகலாங்க. ஸோ ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. ஓகே நண்பர்களே, ஹவுஸ் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பேஸு, அதாவது சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்குது ஒளியறதுக்கு. ஸோ அந்த இடம் என்னென்னு நானும் உங்களுக்கு காமிக்கிறேன், பொறுத்து இருந்து பாருங்கள். ஓகேவா, ஓகே நண்பர்களே, வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷெரீஃபாக வந்திருக்கோம். ஸோ மர்டர் யாருன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாம்போர்கினி கார் ஒன்று நிற்கும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்களா, இவனையெல்லாம் நம்பக்கூடாது, நம்ம கையில் கன்று எதுக்கு வச்சுருப்போம். ஸோ அப்போ தான் ஷெரீஃபாக இருந்தால் கூட, அதாவது மர்டராக இருந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சி ஷூட் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கேயே இருக்க வேணாம், நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மர்ட்ரு, எங்க மர்டரை கரெக்டாக ஷூட் பண்ணிட்டோங்க. விக்ட்ரிங்க, நம்ம மேட்ச் டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க. நான் சும்மா ராண்டமாக தான் ஒருத்தனை சுட்டேன், பார்த்தா அவன் தான் மர்டராக இருந்திருக்கிறான். ஏங்க நமக்கு அடித்தது லக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, ஷெரீஃபை நாம் மர்டர் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டோம் நம்ம. அதாவது இன்னொன்று சொல்ல மாட்டேன் நண்பர்களே, இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு தவறி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மர்டருக்கு பதிலாக வேறு ஒன்று நம்ம தவறி ஷூட் பண்ணிட்டோம்னா கேம் வந்துட்டு முடிஞ்சிடும். அதாவது நம்ம டிஃபீட் ஆயிடுவோம். இதுவே நம்ம வந்து கரெக்டான மர்டர் ஆகணும், அவனை பார்த்து ஷூட் பண்ணோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் நண்பர்களே. ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. ஓகே, இட்ஸ் மை லக்கு நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை மர்டராக இருந்திருக்கிறான். ஓகே நம்மளே, மேப் லோட் ஆகிடுச்சு, எந்த மேப்புன்னு தெரில. ஓகே நம்மளே, இந்த தடவை நாம் வந்து இன்னோசண்ட்டாக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளேஸ் தெரியுதாங்க, இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு ஹிடன் பிளேஸு. ஸோ இது யாருக்குமே தெரியாது, ஆனால் இது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இங்கே பாருங்கள், அது வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஹிடன் பிளேஸு. ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வெளியே போவோம் வாங்க. ஓகே நம்மளே வெளியே வந்தாச்சு. ஸோ கீழே ஒருத்தர் இருக்கிறான். ஸோ அவங்ககிட்ட நம்ம போக வேணாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒளிஞ்சுக்குவோம் கொஞ்ச நேரம். அப்போ தான் இன்னோசண்ட்டாக இருக்கிறான், நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரமாவது சேஃபாக இருக்க முடியும். ஓகேவா நண்பர்களே, ஸோ சர்வைவல் எக்ஸ்பி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம சர்வைவ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான். ஓகே,
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் ரூம் மாதிரி இருக்குது. அதாவது இந்த சீக்ரெட்டான ஏஜென்ட்டுக்கெலாம் ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமு போல் இது. ஸோ லைட்டாக வெளியே எட்டி மட்டும் பார்ப்போமா, வாங்க வெட்டி பார்ப்போம் லைட்டாக. இன்னுங்க பார்த்துறாங்க. ஐயோ உள்ளே வந்து போட்டு தள்ளிடுவானோ, இல்லை அவன் மர்டரானே தெரில நமக்கு ஃபஸ்ட்டு. இருந்தாலும் இருப்பானோ தெரில, நம்மள அவன் மர்டரான்னு தெரில. நம்ம வெளியே போயிடுவோமா. எங்க ஏன்னா படியில் ஒருத்தராக இறங்கி வரானுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் விளையாடுறவங்க அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கேப் பிளேஸ் இருக்கிறதுனே தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்களாங்க, எங்கே ஒரு கிளிச்சுங்க இது. நம்ம கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே இப்போ எட்டி பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதுவும் நல்லா தான் இங்கே இருக்குது. ஓகே நண்பர்களே, ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன் அவனோட சத்தம் வருதா இல்லையான்னு. ஸோ இருங்க வெயிட் பண்ணுங்கள். நான் ஏன் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி சத்தம் வந்தது. வச்சிட்றா வேணாண்டா, சொன்னால் கேட்க வேணாம். நண்பர்களே ஓகே, நம்ம இங்கே அப்படியே ஒளிஞ்சிருக்கிறோம். ஓகே நண்பர்களே, ஓகே நான் இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டா. ஓகே நண்பர்களே, யாரும் நம்மளை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகே நண்பர்களே, இப்போ ஒரே ஒருத்தர் மர்டர் மட்டும்தான் இருப்பான். மர்டரு, ஆமாம் ஷெரீஃபு, மர்டரு ஷெரீஃபு, அப்புறம் நம்ம இன்னோசென்ட் ராம மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சீக்ரெட் பிளேஸாங்க. எங்கே நம்ம விக்ட்ரி ஆகிட்டோங்க. ஆமாங்க, இங்கே ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது பாருங்கள், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ முடிஞ்சால் நம்ம அடுத்த வாட்டி வர ட்ரை பண்ணலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வாங்க மறுபடியும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு போகலாமா. முதல்ல நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஓட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் போவோம் நண்பர்களே. ஓகே, ஹாஸ்பிட்டல் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நவுந்துக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா அது இங்கே வந்துடுவீங்க நண்பர்களே. ஸோ இதுக்கப்புறமேல் இங்கே உங்களால் போக முடியாது. ஸோ இருக்கிறது அது ஒரு வழி தான். ஓகே வந்தாச்சா, மேப் லோட் ஆக போகுது. ஓகே ஓகே நண்பர்களே, மேப் லோட் ஆக போகுது. ஓகே நண்பர்களே, மேப் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ நாம் நினச்ச மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்குது. ஆனால் என்ன இன்னோசென்ட்டாக வந்திருக்கோம், அவ்வளோதான். ஓய் தம்பிங்களா, உங்களெல்லாம் நம்பக்கூடாதுப்பா. ஐயோ ஏங்க, இங்கே ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிட்டாங்க. இருங்க காமிக்கிறேன். ஐயோ போட்டு தள்ளிட்டாங்க அதுக்குள்ளே ஒருத்தன். அதுங்களோட ஒருத்தர் போட்டு தள்ளிட்டாங்க. சரி ஓகே, நம்ம அதாவது லாபியில் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், என்ன மாதிரியே இங்கே ஒருத்தர் செத்துட்டான் போல், பாவம். ஓகே நண்பர்களே, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மேலெல்லாம் கிளைம் பண்ண முடியும், அதுவும் காமிச்சிக்கிறேன். அது எப்படிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட வந்துடுங்க. வந்துட்டு இங்கே இப்படி கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா இதோ இந்த பிரான்ச் தெரியுதாங்க, இந்த பிரான்ச் மேலேயே அப்படியே ஏறி வந்து இங்கே ஒரு ஜம்ப் ஒன்று போடுங்க. போட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வந்துடுவீங்க. அப்புறமேல் நீங்கள் இங்கேருந்து ஜாலியாக இப்படி எட்டி பார்க்கலாங்க. ஸோ கேம் விளையாடுறத விட்டுட்டு நம்ம என்னென்னமோ பார்க்கோர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே நம்மளே மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்திருக்கானுங்க, 1 2. ஓகே இருங்க, இங்கே பாருங்கள் ஒருத்தன் வந்துட்டான். நிறைய பேர் வந்துட்டாங்கங்க, இன்னும் மேட்ச் முடியலேன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் அங்கே ஒரு டோர் இருக்குங்க, அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதாவது நீங்கள் உள்ளே போக முடியாது நண்பர்களே, அது என்னென்னு எனக்கே தெரில. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹிடன் பிளேஸ் எல்லாம் வச்சு அது ரொம்பவே சாத்தியமாக போச்சுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாகவே ஒளிய முடியுது. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஸ்லோ வாக்கில் ஓடிட்டுருக்கோம் பாருங்கள்.
ஓகே நண்பர்களே, எங்கே பார்த்தீங்களா மரத்து மேலே தான் ஏறிட்டு இருக்கோம். ஜம்ப் பண்ணுறான். ஐயோ கீழே வந்துட்டாங்க. ஏங்க இந்த ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மேட்ச் வேறு எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிலங்க. ஸோ கடைசி மேட்ச் வேணால் நாம் மர்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம மர்டராக வந்ததில்லை. ஸோ வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே, இங்கே பாருங்க அமௌண்ட் போடுறாங்க. நாமளும் போடுவோமா? இருங்க, இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா எல்லோ சொல்லுவோம். வேறு இது ஒரு அமௌண்ட்டு, அதாவது டென்ஷன் ஆகிற மாதிரி. வேறு இங்கே பார்த்தீங்களா அதாவது பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தனை. வேறு வந்து பையன் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரிங்க. ஓகேவா? ஸோ மேட்ச் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேங்க. இன்னும் மேட்ச் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. கடைசி மேட்ச்சுங்க, விளாண்டுட்டு நம்ம வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, எத்தனை பேர் வந்திருக்காங்க? 1 2 இங்கே 3, இங்கே வெளியே 3 பேரா? ஓகே நம்மளே இப்போ ஸ்பெக்டரில் காட்டுறாங்க பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் வந்து தோற்று போயிட்டான். ஷெரீஃப் தோற்று போயிட்டாங்க. ஓகே நண்பர்களே, நாம் இப்போ இன்னோசென்ட்டாக வந்திருக்கிறோம். ஓகே, எங்கே கிட்ட ஓடி வரான்? யார் அவன் இங்கே வேவ் பண்ணிகிட்டு இருக்கிறான், ஹாய் சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு நம்மள மாதிரி வீடியோக்குன்னு ரெக்கார்டு பண்ணுறான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது. இல்லை விக்ட்ரி ஆகிட்டோங்க. ஓகே, ஷெரீஃப் வந்து மர்டரை கொலை பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மர்டர் வந்து ஷெரீஃப் போட்டு தள்ளிட்டான். ஓகே நண்பர்களே, இருக்க ஓகே நண்பர்களே, எல்லாருக்கும் டாட்டா பை பை, சி யூ சொல்லிக்கிறேன். பாய்.